ஹாய் கைஸ், நீங்க என்ன பார்க்க போறோம்னா பாண்டியன் ஸ்டோரோட டுடே எபிசோட் தான் பார்க்க போறோம். இதுல செந்திலும் கதிரும் நின்று பேசிட்டு இருக்காங்க. வேலை கண்டிப்பா கிடைச்சிருமா அப்படின்ற மணிக்கு பேசிட்டு இருக்காங்க. ஏன்டா இப்படி கேட்குற? அதான் காசு கொடுத்துருக்கோம் கிடைச்சிருந்தோடனே அதான் காசை தான் அண்ணி வாங்கிட்டாங்களா அப்படின்னு பண்ணி சொல்றாங்க. இல்லையடா, காசெல்லாம் வாங்கல, லோன் தான் எடுத்திருக்கோம், உனக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் அப்படி சொல்லியிருப்பா போல, எனக்காண்டி மீன் அவ்வளவோ கஷ்டப்படுறா அப்படின்ற மணிக்கு கதிர்கிட்ட வந்து செந்தில் சொல்றாரு. இதுக்கு கதிர் வந்து அங்கிட்டு ராஜ்யம் நினைச்சு பாக்குறாங்க. ஆமா, நீ என்ன உறவுனே தெரியல, நம்மளுக்காண்டி இப்படி பண்றது நல்லா இருக்குல்ல, அது ஒரு ஃபீலா இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த சைடு வந்து மயில கட்டுறாங்க. மயில் வந்து ஒரு வீடியோவை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. பேபி வீடியோ. அதுக்கப்புறம் அவங்க அம்மா அந்த வீடியோவை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா கால் பண்றாங்க. என்னடி மயில என்ன பண்றா அப்படின்னு சொல்லிட்டு, இருக்கேம்மா அப்படின்னோடனே, சரி மாப்பிள்ள ஒன்று நார்மலா நடந்துக்கிறானே, பரவாயில்லாம பேசுறேன்னு, நான் சொன்ன மாதிரி பரவாயில்லாம பேசுறாலும் கிடையாது, நான் சொன்ன மாதிரி நடந்துக்கோ அப்படின்னு, நான் என் பிடிச்சி நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சாப்பிட்றியா, நல்லா செஞ்சு தராங்கன்னு, என் மாமியா நல்லா தான் செஞ்சு தராங்க, உன்னைய கடையில் நல்லா தான் பாத்துக்கிறாங்க அப்படின்ற மணிக்கு மயில் வந்து அவங்க அம்மாட்ட சொல்றாங்க. ஆனா நல்லா தான் சாப்பிட தான் பயமா இருக்கணும்னு, எதுக்குடி சாப்பிட பயமா இருக்கணும்னு, சாப்பிடும்போது சா குழந்தை வயித்துல இருக்கிறனால சாப்பாடு போய் குழந்தை மேல விழுகுமோன்னு சொல்லிட்டு பயமா இருக்குன்னு பின்னாடி ராஜியும் மீனாவும் சாப்பிட கூப்பிட்டு வந்திருக்காங்க. அவங்க அதிர்ச்சியில அப்படியே நிக்கிறாங்க, என்ன சொல்றதுன்னு தெரியாம. உடனே இங்கிட்ட அவங்க அம்மா சொல்றாங்க, உன்னைய நான் பெத்தேனாடி, நான் தானே பெத்தேன், ஏண்டி இப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதான் முன்ன பின்ன படிச்சிருந்தா தானே தெரியும், வச்சிரு ஒழுங்கு மரியாதையா போனேன்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. இங்கிட்டு மீனா ஒரு அஜி சிரிச்சிட்டு நிக்கிறாங்க மயிலை பார்த்து. மயில் உடனே, வா மீனா, எப்போ வந்தோடனே, நீங்க எப்போ அந்த குழந்தை மேல இது விழுகுன்னு சொன்னீங்களோ அப்பயே வந்துட்டேன், அதெல்லாம் விழுகாது, நீங்க நான் 9th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்களா, 8th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. படிச்சிருப்பேன், இருந்தாலும் எனக்கு ஒரு நர்வஸா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்கிட்டு சாப்பாடு எடுத்து வச்சுட்டு சாப்பிட கூப்பிட்டாங்க. இங்கிட்டு மயிலு, இருங்க நான் பரிமாறுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல நீலாம் பரிமாற வேணாம், நீ உட்காந்து சாப்பிட அப்படின்னவும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அங்கிட்டு இருந்து அவங்க அப்பா வராரு, பாண்டியன் வராரு. பாண்டியன் வந்து, எங்க இவங்க ரெண்டு பேர்த்தையும், செந்திலையும் கதிரையும் எங்க அப்படின்னு உடனே அதை அவங்க அம்மா சமாளிக்கிறாங்க. கோமதி, இப்பதான் நான் பால் வாங்க அனுப்பிவிட்டேன் அப்படின்னு, பால் நேரத்துல நீ வாங்க வா அனுப்பிவிடுறா அப்படின்னு உடனே இங்கிட்ட அவங்க சித்தப்பாவை காட்டுறாங்க. ஆமா, இவனுக்கு ரொம்ப முடியல, தொண்டை கரகரன்னு இருக்கு, அதனாலதான் மிளகு பால் போடலாம்னு சொல்லிட்டு மிளகும் பாலும் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்டா காலையில நல்லா தானே இருந்தேன்னு, இப்பதான் முடியல அப்படின்ற மணிக்கு சரவணன் சமாளிக்கிறாங்க. இங்கிட்டு இருந்து செந்திலும் கதிரும் வந்துட்டாங்க. எங்கடா போயிட்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஒண்ணுமே சொல்லலை இவரு. இனிமேல் கரெக்டா டயத்துக்கு வந்தா சாப்பாடு கொடு, இல்லைன்னா இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்காதா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. உடனே, ஆமா சாப்பிட்றது கூட இப்படிதான் பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு செந்திலுக்கு கோவம் வந்துருது. எனக்கு சாப்பாடே வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சாப்பிடா போலான்னு சொல்லிட்டு எங்கேயோ வெளியே போக வேண்டியது இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பாண்டியன் கிளம்பி போயிடுறாரு. ராஜி அதை போய் பார்த்துட்டு வராங்க. போயிட்டாருன்னு சொல்லிட்டு, அப்போ உடனே அவங்க அம்மா சாப்பிட வாங்கலாம்னு சொல்றாங்க. அதெல்லாம் வந்து வீட்லயே ஒளிஞ்செல்லாம் சாப்பிட முடியாது, எனக்கு சாப்பாடு வேணாம், ஒண்ணும் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே, உங்களுக்காண்டி கஷ்டப்பட்டு ஆக்கினே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அழுகுறாங்க. உடனே செந்தில், விடு இனிமேல் நீ நான் அழுகாத விடு, நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்திலும் கதிரும் சாப்பிட உட்காந்துறாரு. சாப்பிட உட்காருங்கிறது சாப்பாடு போட்டுட்டு சாப்பிட சொல்றாங்க. இங்கிட்டு ராஜி வந்து, நேரம் இதை வந்து நான் மாமாவுக்கு போட்டோ எடுத்து அனுப்புனா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே இங்கிட்டு எல்லாருக்கும் திக்கிடுது. இங்கிட்டு பாண்டியன் திரும்பி வந்துடுறாரு. இவங்களுக்கு சாப்பாடு போட வேணாம்னு சொன்னீங்க, எதுக்கு போட்டுன்னு சொல்லவும் கோமதி தனியா உள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க. விடுங்க, நம்ம பசங்க தானே, அதை எப்படி சாப்பிடாம இருக்க முடியும், நான் செஞ்ச சாப்பாட்டுல கீழே கொட்ட முடியும் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. இதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோ பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய்.